சில மனோதத்துவ உண்மைகள் வந்து நம்மளை ஆச்சரியப்பட வைக்கும். அதில் சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஒன்று, ட்ரூத் நம்பர் ஒன்றுன்னு வச்சுப்போம். சரியா? 3 நாளைக்கு மேலே ஒருத்தர் மேலே நம்ம கோவப்பட முடியாதாம். அப்படி 3 நாளைக்கு மேலே நம்ம கோவப்பட்டு பேசாமல் இருந்தோம் அப்படின்னா அது வந்து உண்மையான அன்பு இல்லைன்னு அர்த்தமா. ட்ரூத் நம்பர் 2, நம்ம ஒருத்தங்க மேலே ரியலான அஃபெக்ஷன் வச்சுருந்தோம்னா அவங்க நம்மளுடைய பெயினை கண்ணை பார்த்தே கண்டுபிடிப்பாங்களாம். என்னதான் ஒரு போலி சிரிப்பு சிரித்தாலும் அவங்களுக்கு தெரியுமா நம்ம கஷ்டத்தில் இருக்கோன்னு. ட்ரூத் நம்பர் 3, லேடி மூளை ஜென்ஸ் மூளைன்னு எதுவுமே கிடையாதான். இது எல்லாமே சும்மாவாம். மூளைன்றது எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம் தானா. ட்ரூத் நம்பர் 4, சின்ன வயசில் ஜென்ஸை விட லேடிஸ் வந்து வேகமாக காயின் பண்ணி பேசுவாங்களாம். அதனால தான் லேடிஸ் வந்து கண்டினியூஸாக அதிகமாக பேசுகிறாங்களாமா. ட்ரூத் நம்பர் 5, வாழைப்பழம் சாப்பிட்டா, சாக்லேட் சாப்பிட்டா, கிஸ் பண்ணா, பபுள்கம் சாப்பிட்டா கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குமா. இது உண்மையானா 100% உண்மையா. ட்ரூத் நம்பர் 6, பிறக்கும்போது நம்மளோட கண் சைஸ் எவ்வளோ இருக்கோ அதே அளவில் தான் வளரும்போது இருக்குமா. ஆனால் காது மூக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வளருமா. ட்ரூத் நம்பர் 7, யாரெல்லாம் வந்து ஸ்வீட்டும் சாக்லேட்டும் அதிகம் விரும்பி சாப்பிட்றாங்களோ அவங்க ஹாப்பியாகவும் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருப்பாங்களாம் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. ட்ரூத் நம்பர் 8, ஒருத்தர் சிங்கிளாக இருக்கும்போது மற்ற கப்பலை பார்க்கும்போது அந்த கப்பல்லாம் சந்தோஷமாக இருக்க மாதிரியும், அப்புறம் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்த பிறகு சிங்கிளெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்க மாதிரியும் தோணுமா. ட்ரூத் நம்பர் 9, ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் மினிமம் 3000 சிந்தனைகளை பேஸாக கொண்டிருக்கான். லாஸ்ட் ட்ரூத் நம்பர் 10, யாருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும்னா அதுக்கு ஒரு சிம்பிளான வழி இருக்கான். என்ன தெரியுமா? குளிக்கும் போது பாட்டு பாடுறதாம்மா. இதை செய்யும் போது நம்மளுடைய டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சி நம்மளோட மென்டாலிட்டி ரொம்ப கான்ஃபிடன்ட் லெவலுக்கு போகுமா.